أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح اللهم إني عبدك وابن عبدك وامر أمتك ناصية بيدك ماض في حكمك عدل في قضاءك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استعثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهب همي. يا الله يا ربي يا رحماني இந்த திருக்குர்ஆனை எங்கள் உள்ளத்திற்கு வசதமாக ஆக்கித்தாய். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கித்தாய் அல்லாஹ். எங்கள் கவலை அகற்றக்கூடியதாக ஆக்கி அல்லாஹ். எங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக ஆக்கி எங்கள் மீது அக்கிரபை செய்வாயாக அல்லாஹ். ரப்பே, இந்த குர்ஆனின் மூலம் எப்படிப்பட்ட அறிவுரையெல்லாம் எங்களுக்கு நீ எத்தி வைக்கின்றாயோ கேட்கின்றோமோ அதை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செயல்படுத்தி நடக்கக்கூடிய மக்களாக ஆக்கி வை அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையில தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுதுட்டு குர்ஆனை பார்த்து வர்றோம். அதுல 20 சூறாவை முடிச்சிட்டோம். 21வது சூறா சூரா அன்பியா. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த திருக்குர்ஆனோட 21வது அத்தியாயமா இருக்கக்கூடிய இந்த அன்பியா சூரா மக்காவுல இறக்கப்பட்டது. 112 வசனம். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அன்பியான்னு சொல்றான். நபி அப்படின்னு சொன்னா அந்த நபின ஒருமை, சிங்குலர், அதோட பன்மை தான் அன்பியா. இந்த அரபி சொல் நபாவுங்கிற வேர் சொல்ல இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா நபி என்பதற்கு செய்தி அறிவிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நபிமார்கள் என்றால் இறை தூதர்கள், இறைவனுடைய செய்திகளையும் இறைவனுடைய மறை செய்திகளையும் வாங்கிட்டு வந்த மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால இந்த பேர் வர்றதுக்கு காரணமா இருந்துச்சுங்கிறத நமக்கு விளக்கத்துல பாக்குறோம். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனாலயே இந்த பேரை செலக்ட் பண்ணி இந்த சூறாவுக்கு வச்சிருக்கான். அதாவது இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க, நுபுவத் இருக்குல்ல, நபித்துவம், உயர்வு அப்படிங்கிற அந்த வேர் சொல்ல இருந்து பிறந்ததுதான் நபி அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்க மனிதர்கள்லயே நபிமார்கள் தான் உயர் தகுதி உடைய மேலான பதவி பெற்றவங்க. அப்படிங்கிறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெயரை இந்த சூறாவுக்கு சூட்டி இருக்கலாம் அப்படிங்கிறதும் அறிஞர்களுடைய கருத்தா இருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, அதாவது நபி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த நபின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு இன்னொரு பேரு இருக்கு. என்ன? ரசூல், தூதர் தான். அதுக்கும் நபிங்கிறது பொதுவான ஒரு சொல்லா இருக்கு. ரசூல்ங்கிறது குறிப்பானதா இருக்கு. ஏன் இந்த நபிக்கும் இந்த ரசூலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கல, புதிய செய்திய அல்லாஹ்விடமிருந்து புதிய ஒரு மறைய விதிமுறைகளை கொடுக்கப்பட்டவர் தான் இந்த ரசூலா இருக்கிறாங்க. நபின்னு சொல்லக்கூடியவங்க இதுக்கு முந்தைய விதிமுறைகள் இருக்குல்ல, முந்தைய வேதங்கள் இருக்குல்ல, அதை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்போ எல்லா நபிமார்களும் நபியா இருக்கிறாங்க, எல்லா நபிமார்களும் ரசூலா இருக்கிறாங்களாண்டா கிடையாது. ஏன்னா அல்லாஹ் சிலரை மட்டும்தான் ரசூலா தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வேதங்களை குறிப்பா கொடுத்திருக்கோம். மற்ற நபிமார்கள் மற்ற வேதங்களை முன்னாடி பின்னாடி கொடுக்கப்பட்ட வேதத்தை பின்பற்றி நடக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவன் அல்லாஹ்வுடைய வேதமாகிய இந்த குர்ஆன்ல 25 நபிமார்களை பத்தி சொல்லி காட்டுறோம். இது அல்லாத நபிமார்களும் ஏராளமா இருக்காங்கிறதையும் பார்க்கலாம். இந்த அத்தியாயத்துல மட்டும், இதுல இந்த சூரா அன்பியாங்கிற அத்தியாயத்துல 48வது வசனத்துல இருந்து 92வது வசனம் வரைக்கும் 17 நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்துல மட்டும் பேசுறான். அதனாலதான் அல் அன்பியா, நபிமார்கள் அப்படிங்கிற ஒரு பெயரும் சூட்டப்பட்டிருக்குங்கிறத சொல்றாங்க.
அவங்க யாருன்னு அப்படியே பட்டியல் போட்டு நமக்கு காட்டுறாங்க. உள்ள போய் நம்ம பார்ப்போம். இதோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கல. இந்த உலகம் படைக்கப்பட்ட விதத்தை பத்தி ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு வர்றான். அதே மாதிரி இந்த சூறாவுலையும் அதே மாதிரி இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, பிக் பேங், அந்த பெரும் வெடிப்பு இருக்குல்ல, அதை பத்தின ஒரு விஷயத்தையும் அல்லாஹாலா சொல்றான். அதுக்கடுத்து நான் மலைகளை எப்படி படைச்சிருக்கேன், கடல்களை நான் எப்படி ஆக்கியிருக்கேன், கோள்கள் எல்லாம் மேல நமக்கு மேல இருக்கக்கூடிய கோள்கள் இருக்குல்ல, விண்கோள்கள், அதுகளை எல்லாம் நான் எப்படி படைச்சு அதோடைய பாதையில கரெக்டா நான் வச்சிருக்கேன். இப்படி அப்படியே இயற்கை மாதிரி உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு நான் அவ்வளவு அழகா இந்த செய்திகளை எல்லாம் நான் படைச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும், அதல்லாத இயற்கை செய்திகள் உள்ளிட்ட பல அரிய தகவல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்துல சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மக்கா வாழ்க்கையில இறக்கப்பட்ட ஒரு மக்கா உடைய அத்தியாயமா இது இருக்குது. அது மட்டும் இல்ல 112 வசனங்கள் இதுல இடம்பெறுது. இது தொகுக்கப்பட்ட வரிசை இருக்குல்ல, அதுலதான் 21. ஆனா இறக்கப்பட்ட வரிசை இருக்குல்ல, அதுல 73வது அத்தியாயம் சூரா இப்ராஹிம், அதுக்கு அடுத்து இது இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல் இஸ்ரா, அல் கௌஃப், அல் மரியம், சூரா துவாஹா, சூரா அம்பியா, இதெல்லாம் வந்து அதிசயமான முதல் தர அத்தியாயங்களா இருக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். எப்படி ஆய்வு பண்ணா சொல்றாங்க பாருங்க, இது எல்லாம் நான் மனனம் செய்த பழைய சூறாக்களா இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்றாங்க. சஹீஹுல் புகாரில 4739, 4994வது செய்தியா இது பதியப்பட்டு இருக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். நபித்தோழர்ல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, சூரா அல் இஸ்ராமா, சூரா குல்லாவுது பிரபின் நாஸ் இல்ல, சூரா குல்லாவுது பிரபில் ஃபலக் இல்ல. நம்ம அதை தானே மனப்பாடம் பண்ணி அதையே தானே திருப்பி திருப்பி ஓதிட்டு இருக்கோம். ரெக்கார்டா இருந்தா தெரிஞ்சு கூட போயிரும் இல்லையா? ஆனா நபித்தோழர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, சூரா இஸ்ரா, இஸ்ராண்டா 15ஆம் ஜுஸ்ல ஆரம்பிக்கக்கூடிய பனி இஸ்ராயில் சூரா, அதுக்கு அடுத்து சூரா கௌஃப், சூரா கௌஃப் முடிச்சுட்டு சூரா மரியம், அதுக்கு அடுத்து நம்ம பார்த்து முடிச்சோமே தாஹா, அந்த தாஹா, அதுக்கு அடுத்து சூரா அன்பியா. இதெல்லாம் அதிசயமான முதல் தரத்துல இருக்கக்கூடிய சூறா. இது நான் வந்து முன்னாடியே பழசு பாடமாக்கி வச்ச அத்தியாயங்கள்ல ஒண்ணுன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். எங்களையும் அந்த மாதிரியான மன்னன் செய்த அழகான முன்மாதிரியான முஸ்லிம் பெண்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கிவை யா அல்லாஹ். ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எனக்கு நேரம் இல்லை, என்னென்னமோ எக்ஸ்கியூஸ் சொல்றோம். ஆனா எதையோ படிக்க முடியுது. எதையோ நீங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இப்ப உள்ள காலத்துல உலக படிப்பு அப்படிங்கிறது படிக்காதவங்களே கிடையாது. படிக்காட்டி ரொம்ப கேவலம், யாரோ ஒரு சிலர் தான். அதுல பாருங்களேன், ப்ரீ கேஜின்னு ஆரம்பிச்சு +2 வரைக்கும் எவ்வளோ புக்க படிக்கிறோம். அது சரி, இவ்வளவு புக்கு படிச்சுட்டாங்களே அப்படிங்கறதோட முடிஞ்சிருச்சா? காலேஜ் 3 இயர்ஸ், 4 இயர்ஸ், 5 இயர்ஸ், அதுக்கு மேல PhD, காட்டுக்கடுக்கா கட்டு கட்டா புக்குங்க. இவ்வளவு புக்கு படிக்க நேரம் இருந்துச்சா? இதுல எவ்வளவோ பாடம் மனப்பாடம் பண்றதுக்கு, பைஹார்ட் பண்றதுக்கெல்லாம் முடிஞ்சுச்சான். அதுக்கெல்லாம் செலவு பண்றதுக்கு காசு இருந்துச்சான், கொடுக்கறதுக்கு டைமும் இருந்துச்சான். இந்த ஒரே ஒரு கிதாப், அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிறது, அல் குர்ஆனுங்கிறது ஒரு கிதாபு தான். நேரம் இல்லையா, முடியலையா, விளங்கலையா, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி என்ன பிரயோஜனமா? சுப்ஹானல்லாஹ். நாளைக்கு அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான்ல, இவ்வளவு புக்க படிச்ச, ABCDல இருந்து வழங்காதது எல்லாத்தையும் படிச்ச, கம்பம் ராமாயணம்ட அந்தந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஹிஸ்டரின்னு வேற அதெல்லாம் படிச்சியே, ஏப்பா எனக்குன்னு கொடுத்த ஒரே ஒரு வேதம் உனக்கு வழிகாட்ட கொடுத்ததுதான். என்கிட்ட இருந்து வந்த நேர்வழி, அதை படிக்க எனக்கு நேரம் இல்லையா? ஓதுறதுக்கு நேரம் இல்லையா? விளங்குறதுக்கு முயற்சி பண்ணலையா? கேட்டானா என்ன சொல்லுவோம் பாருங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, சூரா இஸ்ரா, கௌஃப், சூரா மரியம், தாஹா, அன்பியா, இதெல்லாம் வந்து
பழைய சூறா நான் மனப்பாடம் பண்ணினதுங்கிறாங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். தமிழ்ல குரலா சொல்லி காட்டுவாங்க. அப்போ நம்மளும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணலாமா? கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் உள்ளத்திலெல்லாம் இந்த வேதத்தை பதிய வைத்து விளங்க வைத்து செயல்பட வச்ச ரப்புல் ஆலமீன் ஏன் நமக்கு கொடுக்க மாட்டானா? இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பான்ங்கிற ஒரு அழகான நியத்தோட இந்த சூறாக்குள்ள போவோம் வாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அன்பியா 112 வசனங்கள் கொண்டது. படிங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நெருங்கி வந்திருக்கிறது மக்களுக்கு அவர்களின் விசாரணைக்கான நேரம். எனினும் அவர்களோ கவனமற்ற நிலையில் புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய இறைவனிடமிருந்து புதிது புதிதாக எந்த அறிவுரை அவர்களிடம் வந்தாலும் அதனை விருப்பமின்றியே செவியேற்கிறார்கள். கேளிக்கைகளிலும் இளைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் வேறு சிந்தனைகளில் மூழ்கி இருக்கின்றன. உடுமையாளர்கள் தமக்கிடையே ரகசியமாக பேசிக் கொள்கின்றார்கள். இவர் உங்களைப் போன்ற ஒரு மனிதர்தானே, இதனை நீங்கள் கண்கொண்டு பார்த்தும் மாய வலையில் சிக்கிக்கொள்வீர்களா என்ன? அதற்கு இறைத்தூதர் கூறினார், என்னுடைய இறைவன் வானம் மற்றும் பூமியில் பேசப்படுபவை அனைத்தையும் அறிகின்றான். அவன் யாவற்றையும் செவியுறுபவனும் நன்கறிபவனும் ஆவான். அதற்கு அவர்கள் கூறுகின்றார்கள், இவை வீண் கனவுகள். இல்லை இல்லை, இவர் கற்பனை செய்து கொண்டவை. இன்னும் சொல்லப்போனால் இவர் ஒரு கவிஞரே. இல்லையென்றால் முற்காலத்து இறைத்தூதர்கள் சான்றுகளுடன் அனுப்பப்பட்டது போல் இவரும் நமக்கு ஒரு சான்றினை கொண்டு வரட்டும். உண்மையாதனில் இவர்களுக்கு முன்னால் நாம் அழிவிற்குள்ளாக்கிய எந்த ஊரும் நம்பிக்கை கொள்ளவில்லை. இனி இவர்கள் நம்பிக்கை கொள்ளப் போகிறார்களா? மேலும் நபியே, உமக்கு முன்னரும் நாம் மனிதர்களையே தூதர்களாக அனுப்பியுள்ளோம். அவர்களுக்கு நாம் வஹி அருளியிருந்தோம். நீங்கள் ஞானமற்றவர்களாய் இருந்தால் வேதம் அருளப்பட்டவர்களிடம் கேட்டு பாருங்கள். அத்தூதர்களுக்கு உணவு உட்கொள்ளாத உடலை நாம் அளிக்கவில்லை. மேலும் அவர்கள் நித்திய ஜீவிகளாயும் இருக்கவில்லை. பின்னர் பாருங்கள், நாம் அவர்களிடம் அளித்திருந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றினோம். மேலும் அவர்களையும் நாம் யார் யாரை நாடினோமோ அவர்கள் அனைவரையும் காப்பாற்றினோம். மேலும் வரம்பு மீறியவர்களை அழித்து விட்டோம். மக்களே, உங்களுக்கு ஒரு வேதத்தை அனுப்பியுள்ளோம். அதில் உங்களை பற்றியே கூறப்பட்டுள்ளது. என்ன நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு நம்ம சூரா ஆரம்பிக்கிறோம். சூரா அன்பியா ஜுஸும் அதே மாதிரி 17வது ஜுஸும் ஆரம்பிக்குது. அல்லாஹ் தாலா எடுத்ததோடு சொல்றான் பாருங்களேன். நம்ம சூரா இஸ்ராவை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ்னு தன்னை புகழ்ந்து அல்லாஹ் ஆரம்பிச்சான் இல்லையா? ஒரு சில சூறாக்களுடைய ஆரம்பத்துல ஹுரூஃபுல் முகத்தவான அந்த தனி எழுத்துக்களோட ஆரம்பிக்குது. இந்த சூறாவை பாருங்க, எடுத்ததோட ஒரு எச்சரிக்கையோட ஆரம்பிக்குது. நெருங்கி வந்திருக்குது. என்னது? மக்களுக்கு அவர்களுடைய விசாரணைக்கான நேரம் இருக்குல்ல, நெருங்கி வந்துருச்சு. ரொம்ப கிட்டத்துல வந்துருச்சு. ஆனா இந்த மக்கள் இருக்காங்கல்ல, கவனமற்ற நிலையில அத அப்படியே அலட்சியப்படுத்தி புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத அல்லாஹாலா சொல்றான். அப்ப அல்லாஹ் எடுத்ததோட சொல்லி 1445 ஆண்டுகள் ஆயிடுச்சு. பக்கத்துல வந்துருச்சுன்னு சொல்லி. அப்ப இப்ப இவ்வளவு காலம் ஆயிடுச்சு. அப்ப இன்னும் நமக்கு எவ்வளவு பக்கத்துல வந்துருச்சு? நம்ம அலட்சியமா இருக்கலாமா? கவனமற்ற நிலையில இருக்கலாமா? நிச்சயமா இருக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நெருங்கி வந்துருச்சு மக்களுக்கான விசாரணை நேரம், கேள்வி நேரம் அவங்களுக்கு பக்கத்துல வந்துருச்சு. ஆனா கவனமற்று இருக்கிறாங்களே, புறக்கணிச்சுட்டு இருக்கிறாங்களேங்கிறத அல்லாஹ் தாலா சொல்றான். எடுத்ததோடயே அல்லாஹ் தாலா எவ்வளவு பெரிய எச்சரிக்கையான ஒரு வசனத்தோட ஆரம்பிக்கிறான் பாருங்க. 2வது வசனம், அவர்களுடைய இறைவனிடமிருந்து புதுசு புதுசா எந்த அறிவுரை அவங்கள்ட்ட வந்தாலும் அதை விருப்பமில்லாம செவியேற்கிறாங்க. அல்லாஹாலா அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி அல்லாஹ் அந்த அறிவுரைகளை கொடுக்கத்தான் செய்யறான். ஆனா இந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? விருப்பம் இல்லாம கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கேளிக்கையில அவங்க லயிச்சு போயிட்டாங்க. நிச்சயமா இருக்கா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாருங்க. அவங்களுடைய இறைவன்ட்ட இருந்து புதுசு புதுசா அல்லாஹ் தஆலா அறிவுரை அந்தந்த காலத்துக்கு
தகுந்த மாதிரி அல்லாஹ் அனுப்பத்தான் செய்யறான். ஆனா அவங்க விருப்பம் இல்லாம கேக்குறாங்க. இது அல்லாஹ்வோட மட்டும் வந்த கட்டளை. இத நம்ம எடுத்து நடக்காட்டி அழிவுக்கு ஆளாயிருவோமேங்கிறத விட்டுட்டு, அவங்க எப்படிப்பட்ட மக்களா இருக்கிறாங்கன்னா, கேளிக்கையில அப்படியே மூழ்கி போய் லயிச்சு போய் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்களா? மியூசிக்குக்கு பின்னாடியும், இந்த டிராமாக்களுக்கு பின்னாடியும், சினிமாங்கிற ஒரு பெரிய உலகத்துக்கு பின்னாடியும், இதெல்லாம் இல்லாம என்டர்டைன்மெண்ட், கேம்ஸ் என்னென்னமோ பக்கம் போயி ஒரு ஒரு சகோதரி என்ன சொல்றா, "எனக்கு இந்த கேம் விளையாண்டு பழகிருச்சு. எனக்கு அந்த கேம் விளையாடாட்டி என்னால இருக்கவே முடியாது. அதுல நான் எவ்வளவோ கோர்ஸு அந்த ஸ்கோர் எடுத்து, அ நான் தான் எங்க வீட்லயே வின் பண்ணி நான் இருக்கிற நேரத்துல ஒரு நாள் என் ஃபோன் வேலை செய்யாம போயிருச்சு. திருப்பி அத ஆன் பண்ணி பார்க்கையில எல்லாமே அழிஞ்சிருச்சு. எனக்கு ஹார்ட்டே நின்று போல. அவ்வளவு ஒரு ஒரு இழப்பு. எதுல? இந்த வீணானதுல, கேளிக்கையில. அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. அப்படியே லயிச்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அல்லாஹ் தஆலா நான் எந்த ஒன்றையும் வீணுக்காக, விளையாட்டுக்காக படைக்கலங்கிறான். அப்போ எந்த ஒண்ணையும் நம்ம வீணா விளையாட்டா எடுத்துறக்கூடாது. விளையாட்டு நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவைதான். ஆனா, அது ரொம்ப கம்மியானதா இருக்கணுமே தவிர, நம்ம வீணுக்காக, விளையாட்டுக்காக அல்லாஹ் நம்மள படைக்கலங்கிற ஒரு விஷயத்த இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம, அவங்களுடைய உள்ளங்கள்ல வேற சிந்தனைகள்ல மூழ்கி இருக்கிறாங்கங்கிறாங்க. ஏன்னா, அல்லாஹ் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? நம்ம எதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்? என்ன செயல் நம்ம செய்யணும்? அதனுடைய முக்கியத்துவம் என்ன? அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்கள் என்ன? அப்படிங்கிறதையெல்லாம் நினைக்காம, ஏதோ வேற சிந்தனையில மூழ்கி இருக்கிறாங்க. இந்த கொடுமைக்காரர்கள் தமக்கிடையே ரகசியமா வேற மேற்கொண்டு பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? "இவரும் உங்கள மாரி மனுஷன் தானே." அத பார்த்துட்டு, அத கண்ணு முன்னாடி பார்த்துட்டும், அவரோட மாய வலையில போய் சிக்கவா போறீங்க? அவர் சொர்க்கம் இருக்குங்கிறாரு, நரகம் இருக்குங்கிறாரு, இந்த தண்டனை இருக்குங்கிறாரு. அதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? அதெல்லாம் ஒரு மாயமா தெரியல உங்களுக்கு? உண்மையாவா தெரியுது? இப்படின்ட்டு வேற அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அதுக்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர்களும் இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் சொல்றாங்க, "என்னுடைய இறைவன் வானம் மற்றும் இந்த பூமியே பேசப்படுவை அனைத்தையும் தெரியக்கூடியவனா, அறியக்கூடியவனா இருக்கான். அவன் எல்லாத்தையும் கேட்டு நன்கு உணர்ந்து, நீங்க என்னென்ன கிசுகிசுக்கிறீங்க, குசுகுசுக்கிறீங்க, ரகசியமா பேசுறீங்க, வீணானதுன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க தான் வீணானதுல மூழ்கி இருக்கீங்கங்கிறத முதல் கொண்டு அவன் பார்த்து நோட் பண்ணி, அதுல யார் யாரு எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பேசுனாங்கிறது முதல் கொண்டு அல்லாஹ் பதிவு பண்ணி வச்சிருக்கான். சும்மா இல்ல, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்முடைய ரப்பு எவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவன்ட்டு அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த மக்களுக்கு. அதுக்கு அந்த மக்கள் சொல்றாங்க, "இது எல்லாம் வீணான கனவு. இல்லன்னு சொன்னா, இவர் கற்பனை செஞ்சு சொல்றது. அப்படி இல்லாட்டி இவரு அடுக்கடுக்கா பேசுறார்ல, அது ஒரு கவிதை மாதிரி இருக்கு. இல்ல முன்காலத்துல இருக்கக்கூடிய தூதர்களுடைய சான்றுகள்லாம் அனுப்பப்பட்டாங்கல்ல. எப்படி சான்றுகள் வந்துச்சு? இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கைத்தடி அல்லாஹ் தஆலா குடுத்தான். கை பிரகாசிக்கிற மாரி குடுத்தான். இன்னும் பல அத்தாட்சிகள குடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வானத்துல இருந்து உணவு தட்டு வந்துச்சு. இனமற்ற ஆ நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்னையும் அத்தாட்சிகளா காமிச்சான். அப்படின்னா இவருக்கும் ஏதாச்சும் ஒரு சான்று வரலாம்ல? வரல. அப்படின்னா இவர் யாரு? கற்பனை செஞ்சு சொல்றாரு. இல்லாட்டி ஒரு கவிஞர்ன்னு சொல்லலாம். இல்ல இவர் ஏதோ ஒரு கனவுகள வீணானதுகள வச்சு சொல்லலாம். இத போயா நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த மக்களுக்கு சொல்றாங்க. உண்மை என்ன தெரியுமா? அல்லாஹ் பதில் சொல்றான் இதுக்கு. இவர்களுக்கு முன்னால நம்ம அழிவிற்குள்ளாக்கிய எந்த ஊரும் நம்பிக்கை கொள்ளல. இனி இவங்க நம்பிக்கை கொள்ள போகிறார்களாங்கிற நிலைமையில தான் அவங்க எல்லாரையும் அழிச்சோம். நபியே, இந்த மக்களுக்கு சொல்லுங்க, உமக்கு முன்னாரும் நம் மனிதர்களைத்தான் தூதர்களா அனுப்பியிருந்தோம். வானவர்களை எல்லாம் அனுப்பல. அவர்களுக்கும் நம்ம வகை குடுத்திருந்தோம். நீங்க ஞானமற்றவர்களா இருந்தா, வேதம் அருளப்பட்டவர்கள்ட்ட கேட்டு பாருங்க. அந்த அறிவு உங்கள்ட்ட இல்லன்னு வச்சுக்கோங்களேன்.
உங்களுக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம மனிதர்களை தான் நம்ம தூதர்களா அனுப்பணும். அவரு சாப்பிட்டு உண்டு திண்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்ல பாருங்களேன், அந்த தூதரும் உணவு உட்கொள்ளாத உடலை நம்ம கொடுக்கல. மேலும் அவங்க நித்திய ஜீவிகளாவும் இருக்கல. மௌத்தாகவே இல்லாம உலகத்துல வாழக்கூடியவர்களாவும் இல்லை. இந்த உலக நீதி ஒரு மனிதன் பிறக்கணும், அவன் வாழணும், நல்ல அமல்களை செய்யணும், வழிகாட்டுதல்களை எடுத்துக்கணும், நேர்மையானவனா நடக்கணும், அப்புறம் அவன் மரணிக்கணும். இதுதான் இந்த உலகத்தோட நியதி. அதை புறக்கணிச்சா, நேர்மையா நடந்தா கிஃப்ட், புறக்கணிச்சா தண்டனை. இப்படித்தான் நான் மனிதர்களை எல்லாரையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு ஒவ்வொருத்தரையும் நம்ம அனுப்பியிருக்கமே தவிர சாப்பிடாத மலக்குகளையோ இல்ல வேற ஒரு விதங்கமா நம்ம தூதுத்துவத்தை கொடுக்கல, தேர்ந்தெடுக்கல அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி சொல்றான் போது அது வசனத்துல பாருங்க, நம்ம அவங்கள்ட்ட கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளையும் நம்ம நிறைவேற்றணும். யாருக்கு? இதுக்கு முன்னாடி வந்த தூதர்கள்ட்ட. மேலும் அவர்களையும் நாம யார் யார நாடினோமோ அவர்கள் அனைவரையும் நம்ம காப்பாற்றணும். மேலும் வரம்பு மீறியவர்களை அழிச்சிட்டோம். எப்படி லூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தார கூட்டிட்டு நீங்க வெளியாயிருங்க, திரும்பியே பார்க்காதீங்க, அவங்களுக்கு படுக அவ்வளவு பெரிய அநியாயம், அவ்வளவுக்கு ஒரு கொடுமையான வேதனையை நான் இறக்க போறேன். சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் உங்களை குடும்பத்தோட கூப்பிட்டுக்கிட்டு நீங்க வெளியாயிருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நீங்க யார உங்களை ஈமான் கொண்டார்களோ, நம்பிக்கை கொண்டார்களோ அவங்கள மட்டும் கப்பல்ல ஏத்திக்கங்க, மத்தவங்க எல்லாம் விடுங்க. இப்படி நம்ம யார நாடுனோமோ, யாரு நேர்வழியை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க அனைவரையுமே நம்ம காப்பாத்தணும். வரம்பு மீறின மக்களை, வரம்பு மீறி ஒரு நபியோட புள்ள பேசினாலும் என்ன செஞ்சோம்? கண்ணு முன்னாடி அழிச்சோம். யா அல்லாஹ் என் பிள்ளையேன்னு கத்துனாரு. அவன் உன் பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ பிள்ளையா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், தாயா இருந்தாலும், தந்தையா இருந்தாலும் ஈமான் கொண்டால்தான் அவர்கள் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க. அல்லாஹ்வை ஈமான் கொள்ளல, அல்லாஹ்வை நிராகரிச்சுட்டாங்க, அவனுடைய தூதர்களையும் அவனுடைய மந்திர வழிகாட்டுதல்களையும் அலட்சியப்படுத்திட்டாங்களா, அவங்க நம்மளை சார்ந்தவர்கள் இல்ல. அவங்க எல்லாம் வரம்பு மீறினவங்க. அவங்களையெல்லாம் நம்ம அழிச்சிட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றேன். பார்த்தோமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ குறிப்பா பெண்களாகிய நாம விழிப்புணர்வோடு இருக்கணும். மார்க்க சட்டங்களை, அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தவர்களா இருக்கணும், விளங்கியவர்களா இருக்கணும், அதன்படி நடக்கணுங்கிற சிந்தனையோட இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய குடும்பத்தார, நாம பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை, அமானிதங்களை நாம உருப்படியா வளர்த்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களா நடக்க முடியும், செய்ய முடியும். அப்படி இல்லாம அவங்க புறக்கணிச்சுட்டு போயிட்டா வரம்பு மீறிய கூட்டத்துல சேர்ந்துருவாங்க இல்லையா? அப்ப அந்த புள்ளைய புறக்கணிக்கக்கூடிய புள்ளையா வளர்த்தது யாரு? உருவாக்குனது யாரு? எப்படியோ உருவாக்கணும்னு உருவாக்கிடுறோமா இல்லையா? படாத பாடுபட்டு ராத்திரி பகலா முழிச்சு எப்படியாச்சும் கடனை உடனே வாங்கி, அப்படித்தானே சொல்லுவாங்க, என்னவெல்லாம் செஞ்சு அந்த பிள்ளைய உருவாக்கிடுறோம். ஆனா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற பிள்ளைய நம்ம உருவாக்கலன்னு வச்சுக்கோங்களேன், வரம்பு மீறின கூட்டத்துல போயிருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா அவனுடைய தண்டனையில இருந்து, அவனுடைய கோபத்திலிருந்தும், அவனுடைய எல்லா விதமான தண்டனையில இருந்தும் பாதுகாத்து அவனுக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகளா நம்ம உருவாக்கணும்டா. பெண்களாகிய நாம இதுல விழிப்புணர்வோட, அறிவுத்திறனோட, ரொம்ப எச்சரிக்கையோட அல்லாஹுடைய வேதத்தை படிச்சு அவனுடைய தூதருடைய வழிகாட்டுதலின்படி வாழக்கூடியவர்களா நாம இருக்கும்போதுதான் நம்மளுடைய குடும்பத்தாரையும் நம்ம அழகான வழியில நடத்திட்டு போகலாம் இன்ஷா அல்லாஹ். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம ஒவ்வொரு நேரத்துலயும் உங்களுக்கு அழகான வழிகாட்டுதலை கொடுக்குறோம், அதை புறக்கணிச்சுட்டு போறாங்கல்ல, அவங்கதான் வரம்பு மீறினவங்க, அப்படிப்பட்டவங்களை தான் நம்ம அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், மக்களே உங்களுக்கு வேதத்தை நம்ம கொடுத்துருக்கோம், அதுல உங்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு, என்ன நீங்க அறிய மாட்டீங்களா? உங்களை பத்தி உங்களுக்கு எந்த நேரத்துல எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவங்க இப்படி நிராகரிச்சதன் காரணமா தானே நம்ம அவங்கள அழிச்சோம்னு உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கோம், புரியலையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டுட்டு 11வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான்,
கொடுமை புரிஞ்சுகிட்டு இருந்த எத்தனையோ ஊர்களை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம், தகர்த்து எரிஞ்சிருக்கிறோம். அதுக்கு பின்னாடி வேறு ஒரு சமுதாயத்தையும் அவங்க தோற்றுவிச்சிருக்கிறோம். நீங்க அதெல்லாம் பார்க்கலையா? அதுக்கு பின்னாடி பாருங்க, நம்முடைய வேதனை சாட்டை தங்கள் மீது போடப்படுகிறது. ஏன்னா அவர்கள் உணர்ந்த போது அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா ஓட முடிஞ்சுச்சா? நம்முடைய வேதனை, நம்முடைய தண்டனை அவங்கள்ட்ட வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சு ஓடும்போது ஈச்ச மரத்தை புடுங்கி போட்ட மாதிரி அப்படி அப்படி குப்புற விழுந்தாங்கன்னு வேற ஒரு வசனங்களையும் அல்லாஹ் சொல்றான். 13வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அப்போ அவங்கள்ட்ட சொல்லப்பட்டுச்சு, கூறப்பட்டுச்சு, ஓடாதீங்க, நீங்க அனுபவித்து கொண்டிருந்த அந்த ஆடம்பர வாழ்வு மற்றும் இன்புற்று வாழ்ந்த அந்த இல்லம் ஆகியவற்றை நோக்கி செல்லுங்க. நீங்க அவற்றை பற்றி வினவப்படுவீங்க, கேள்வி கேட்கப்படுவீங்க. அப்படிங்கறத போங்க. இவ்வளவு நாள் எந்த ஆடம்பரமான வாழ்க்கையில இருந்தீங்க, இன்பமான இல்லத்துல வாழ்ந்தீங்கல்ல, அதை நோக்கி போங்க. எங்க ஓடுறீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லப்படும். அதுக்கு அவங்க, அந்த மக்கள் புறக்கணிச்சாங்கல்ல, புறந்தள்ளி நடந்தாங்கல்ல, அநியாயங்களா செஞ்சு வாழ்ந்தாங்கல்ல, அலட்சியப்படுத்தினாங்கல்ல, அவங்க புலம்புவாங்க, அந்தோ எங்களுடைய துர்பாக்கியமே, நிச்சயமா நாங்க அக்கிரமக்காரர்களாயிட்டோமே அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. தொடர்ந்து அவர்கள் புலம்பிக் கொண்டே இருந்தாங்க. எது வரேன்னு சொன்னா, வாழ்வில் ஒரு பொறியும் அவர்களிடம் எஞ்சி இருக்காத அளவுக்கு அடிதாள்கள் அழிக்கப்படுவது போல் நாம் அவர்களை அழிக்கும் வரை அப்படி புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய புலப்பம் அவர்களை பாதுகாத்துச்சா? அவங்களுடைய ஓடி எங்க போய் தப்பிச்சாங்க? எங்கேயும் தப்பிக்கவே முடியல. அப்போ அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த 15வது வசனத்துல அவங்கள முழுசா அழிச்சிட்டோங்கிறான். அவங்களுடைய புலம்பம் எதுவுமே இல்லை. அப்ப அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூரா ஆரம்பிக்கும் பொழுதே முதல் வசனத்திலே சொல்றான், உங்களை நெருங்கிருச்சு விசாரணை நேரம். நீங்க கவனமற்ற நிலையில இருக்காதீங்க, புறக்கணிச்சுட்டு போகாதீங்க. அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு செய்திகள் வருது, அதை கவனமா கேளுங்க, கேளிக்கையா எடுக்காதீங்க, வீண் விளையாட்டுக்கு போகாதீங்க. இவர் என்ன இந்த நபி என்னத்தையாச்சும் முதோட மாதிரி அத்தாட்சியில கொண்டு வந்திருக்கலாமே, இவர் என்ன நம்மள மாதிரி மனுஷன மாதிரி தானே இருக்கிறாரு, கல்யாணத்தை முடிக்கிறாரு, சாப்பிடுறாரு, தூங்குறாரு, எல்லாம் செய்யறாரு, இவர் சொல்றதையா நம்புறது, இவர் ஒரு கவிஞர் மாதிரில இருக்கிறாரு, ஏதோ கனவுல கண்டது மாதிரில சொல்றாருன்னு சொல்லி புறக்கணிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தண்டனை தான், உங்களுக்கு வேதனை தான், உங்களுக்கு அழிவு தான். புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறத இவ்வளவு தெளிவா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னதுக்கு பின்னாடியும் புறக்கணிச்சால் அவங்கள மாதிரி துர்ப்பாக்கியவான் யார் இருக்க முடியும் இல்லையா? அப்போ அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய வசனங்களை காது தாழ்த்தி கேட்டு, கல்புல கண்ணை திறந்து பார்க்கறத விட கல்ப திறந்து பார்க்கக்கூடியவர்களா இருக்கணும். உள்ளத்தால நம்ம கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். கேட்கக்கூடிய ஒவ்வொன்னையும் நியத்து வைக்கணும். யா அல்லாஹ், இதை நான் செயல்பட கிருபை செய் யா அல்லாஹ். என் குடும்பத்தாருக்கு ஏற்றி வைக்க கிருபை செய் யா அல்லாஹ். நானும் என்னுடைய குடும்பத்தாரும் இந்த கட்டளைகள் ஒவ்வொன்னையும் அழகான முறையில செவிமடுத்து செயல்படக்கூடிய மக்களா ஆக்கி வை யா அல்லாஹ்ங்கிற சிந்தனையோடு நம்ம கேட்டோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு செயல்பட ஈஸியாக்கி கொடுப்பான். 16வது வசனத்துல இருந்து படிங்க. நாம் இந்த வானத்தையும் பூமியையும் அவற்றுக்கிடையே உள்ளவற்றையும் விளையாட்டிற்காக படைக்கவில்லை. விளையாட்டிற்காக நாம் ஏதேனும் ஒன்றை செய்ய நாடியிருந்தால் அதை மட்டுமே நாம் செய்ய வேண்டும் என்றிருந்தால் நம் சார்பாகவே அதனை செய்துவிட்டிருப்போம். ஆயினும் நாம் சத்தியத்தை கொண்டு அசத்தியத்திற்கு அடி கொடுக்கின்றோம். அது அசத்தியத்தின் தலையை பெயர்த்து விடுகின்றது. பிறகு பார்த்து கொண்டிருக்கவே அசத்தியம் அழிந்தும் விடுகின்றது. நீங்கள் இட்டுக்கட்டிய பேச்சின் காரணத்தால் உங்களுக்கு கேடுதான் இருக்கிறது. வானங்களிலும் பூமியிலும் உள்ள படைப்பினங்கள் அல்லாஹ்வே உரியன. எவர்கள் அவன் அருகில் இருக்கின்றார்களோ, அதாவது வானவர்கள், அவர்கள் கர்வம் கொண்டு அவருக்கு அணிபணிய மறுப்பதில்லை, களைத்து போவதும் இல்லை. மாறாக இரவு பகல் என் நேரமும் அவனை புகழ்ந்து துதி பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள், சோர்வடைவதும் இல்லை. இவர்கள் உருவாக்கிய பூலோக தெய்வங்கள் உயிரில்லாதவற்றிற்கு உயிர் கொடுத்து எழுப்பிக் கொண்டு வரக்கூடியவையா என்ன? வானத்திலும் பூமியிலும் அல்லாஹ் ஒருவனை தவிர மற்ற கடவுளர்களும் இருந்திருந்தால் அவ்விரண்டின் ஒழுங்கமைப்பும் சீர்குலைந்து போயிருக்கும். எனவே அவர்களின் பொய்யான வர்ணனையிலிருந்து அரிசுக்கு உரியவனான அல்லாஹ் மிக புனிதமானவன்.
அவன் தன்னுடைய செயல்களுக்கு எவர் முன்னிலையிலும் பதில் சொல்ல வேண்டியவன் அல்லன். மற்றவர்கள் அனைவரும் பதில் சொல்ல வேண்டியவர்களே. அவனை விடுத்து அவர்கள் மற்ற கடவுள்களை ஏற்றுக்கொண்டார்களா? நபியே, இவர்களிடம் கூறும், உங்களின் சான்றினை கொண்டு வாருங்கள். இந்த வேதமும் இருக்கிறது. இதில் நான் வாழும் காலத்தை சார்ந்தவர்களுக்கு அறிவுரை நல்கப்பட்டுள்ளது. மேலும் எனக்கு முன் சென்று போன மக்களுக்கு அறிவுரை வழங்கிய வேதங்களும் இருக்கின்றன. ஆயினும் அவர்களில் பெரும்பாலோர் உண்மையை புரியாதவர்களாய் இருக்கின்றனர். எனவே அவர்கள் முகம் திருப்பிச் செல்பவர்களாய் இருக்கின்றனர். உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய எந்த தூதரத்திலும் நிச்சயமாக என்னை தவிர வேறு இறைவன் இல்லை. எனவே என்னையே நீங்கள் அடிபணிய வேண்டும் என்று வஹீயின் மூலம் நாம் அறிவித்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் அன்பியா தொடர்ந்து அல்லாஹ் சொல்லிக்கிட்டா வர இல்லையா, நான் இந்த பூமிய, இந்த வானத்தை, இந்த உலகத்தை, அதில் உள்ளவைகளை வீணுக்கும் விளையாட்டுக்குமா படைக்கல. ஆனா நாளைக்கு மறுமையில இவ்வளவே சொன்னதுக்கு பின்னாடி ஐயோ நாங்க துப்பாக்கியவன்கள் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். ஆனா அவங்க செஞ்ச தீவினையின் காரணமா தீமையை தான் அனுபவிக்க வேண்டியிருக்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லிட்டு இந்த 16வது வசனம் சூரா அன்பியால் அல்லாஹ் தஆலா சொல்றான், நாம் இந்த வானத்தையும் பூமியும் அதுக்கு இடையில இருக்க அத்தனையும் விளையாட்டுக்கு படைக்கல. ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு காரணத்திற்காக நம்ம படைச்சிருக்கிறோம். விளையாட்டுக்காக நம்ம ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும் நாடி இருந்தா அதை மட்டும் நம்ம செய்ய வேணும் அப்படின்னு இருந்தா அது சார்பா அதை செய்துட்டு போயிருப்போம். இவ்வளவு அழகா நேர்த்தியா நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் நம்ம சத்தியத்தை கொண்டு அசத்தியத்திற்கு அடி கொடுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். சத்தியத்தின் மூலமா தான் அசத்தியம் அழியும். அந்த அசத்தியத்தின் தலையை பெயர்த்து விடுது இந்த சத்தியம். அதுக்கு பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கவே அந்த சத்தியம் அழிஞ்சு போகுதுங்கிறத நம்ம கண் கூட பாக்குறோம். நீங்கள் இட்டு கட்டிய பேச்சின் காரணத்தால் உங்களுக்கு தான் கேடு. இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கோ இஸ்லாத்தை ஏற்று வாழக்கூடியவர்களுக்கோ எந்த ஒரு அழிவும் இல்லை, எந்த ஒரு கேடும் இல்லை. ஆனா யாரெல்லாம் சத்தியத்தை மறுத்து அசத்தியத்தின் போக்குல போறீங்களோ அவர்களுக்கு தான் கேடுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கடுத்து 19வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வானத்திலையும் பூமியில் உள்ள படைப்பினங்கள் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அவனுக்கு மட்டும்தான் உரியது. எவர்கள் அவன் அருகில இருக்கிறார்களோ, அதாவது வானவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன செய்யறாங்க, அவர்கள் கர்வம் கொண்டு அல்லாஹ்வுக்கு அடிப்பணிய மறுக்கிறது இல்ல. மனிதர்கள் மாதிரி மனிதர்கள் தான் கர்வம் கொண்டு அடிப்பணிய மறுத்து அலட்சியப்படுத்தி அவனுடைய தூது செய்தியை ஏற்றுக்கொள்ளாம நிராகரிச்சுட்டு போற மக்களா இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வானவர்கள் என்ன செய்யறாங்க, கர்வம் கொள்ளக்கூடியவர்கள் இல்ல. அல்லாஹ்வை அடிப்பணிய மறுத்தவர்களும் இல்ல. அது மட்டும் இல்ல, அந்த அல்லாஹ் விடக்கூடிய கட்டளைய அழகான முறையில செயல்படுத்துறதுல களைச்சு டயர்டாகி சோர்ந்து போகவும் கிடையாது. ருக்கூல இருங்களா, ருக்கூலையே தான். நிலையில நில்லுங்களா, நிலையில நிக்கிறதுதான். சஜிதாவுல கடங்களா, சஜிதாவிலேயே இருக்கிறதா. சோ அப்ப அவங்க டயர்ட் ஆகிறவங்களும் கிடையாது. அல்லாஹுடைய கட்டளைகள் ஒவ்வொன்றையும் அழகான முறையில அந்தந்த கட்டளைப்படி செய்து வரக்கூடியவர்கள். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 20வது வசனத்துல சொல்றான், இரவு பகல் எந்த நேரமும் அவனை புகழ்ந்து துதிப்பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுலயும் சோர்வடைகிறதில்ல. இபாதத்திலையும் சோர்வடைகிறதில்ல. அவனை புகழ்றாங்கல்ல, அதுலயே அவங்க சோர்வடையல. அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு படைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சு வச்சிருக்கான். அப்படி இருக்க நான் உங்களை எல்லாம் வீணுக்காக படைச்சிருக்கேன்னு நினைச்சீங்களா? இல்ல. எல்லாமே ஒரு காரணத்தோட அல்லாஹ்வுடைய திட்டப்படி இது நடந்துகிட்டு இருக்கு. நீங்க கேளிக்கையா வீண் விளையாட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்குதான் கேடு, உங்களுக்குதான் நஷ்டம். அதனால அல்லாஹுடைய அறிவுரையை கேட்டு அவன்கிட்ட வந்த தூது செய்திகளை பின்பற்றி நடங்க அப்படிங்கறது அல்லாஹுடைய எச்சரிக்கை. அதுலயும் ரொம்ப நெருங்கி வந்துருச்சு அந்த மறுமை நாள்ங்கிறது. அலர்ட் ஆயிருங்க. இன்னமும் நீங்க வீண்லையும் விளையாட்டுலயும் இருந்தீங்கன்னா சத்தியம் என்னைக்குமே நிலைத்து நிற்கும், அசத்தியம் அழிஞ்சு போகும். அசத்தியம் அழிவதை நீங்க பார்க்கலாம். அதை பார்த்தாச்சும் திருந்துங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், இவர்கள் உருவாக்கிய இந்த உலகத்துல இருக்குல்ல, இந்த பூலோகத்துல அந்த தெய்வங்கள்லாம் உயிரற்றது. அத உயிரை கொடுத்து எழுப்பி கொண்டு வாங்கன்னு சொன்னா அதுக்கு முடியாது. அது எழுப்பி கொண்டு வரக்கூடியதா? அல்லாஹ் தஆலா கொஸ்டினா கேக்குறான்.
அதுக்கு எழுப்ப முடியுமா? யாருக்காச்சும் ஏதாச்சும் செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்க கைகள் உருவாக்குனது. அதுகளுக்கு உயிர் கிடையாது. கண்ணு இல்ல. இப்ப கண்ணு இருக்குது பார்க்க முடியாது. காது இருக்கு கேட்க முடியாது. கால் இருக்கு நடக்க முடியாது. கை இருக்கு பிடிக்க முடியாது. ஒண்ணுமில்ல. அப்படி இருந்தும் நீங்க யோசிக்க மாட்டீங்களா? நீங்க உலகத்துல பாக்குற தெய்வங்கள்லாம் எதுவுமே செய்ய முடியாது. அது பாருங்க. அதனாலதான் சிலை அப்படியே இருக்குது. அதனால அசைக்க கூட முடியல. ஏன் அதுக்கு கேடு வந்து செஞ்சா? அது கழுத்துல போட்டிருக்கிறத திருடிட்டு போனா, அதுல கையில கால்ல மாட்டி வச்சிருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு போனா, ஏதாச்சும் செய்ய முடியுதா? ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படிப்பட்டதையா நீங்க வணங்குறீங்க? தெய்வமா எடுத்துக்கிட்டீங்க. அல்லாஹ்ங்கிறவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன் தெரியுமா? அவனுடைய இணையாக்குறீங்க. நோ, நோ, நோ. கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல அழகா சொல்லிட்டு 22வது வசனத்துல சொல்றான், வானத்திலையும் பூமியும் அல்லாஹ் ஒருத்தனை தவிர மற்ற கடவுள்கள் இருந்தா அந்த ரெண்டுக்குமே ஒழுங்கமைப்பு சீர் குலைஞ்சு போயிருக்கும். அது ஒண்ண சொல்லும், இது ஒண்ண சொல்லும். அது ஒரு பாருங்களேன் வீட்டுல ஒருத்தர் எடுக்கிற முடிவு, ஒருத்தர் தான் வீட்டுக்கு தலைமைத்துவம், ஒருத்தரோட சொல்லுல தான் நான் இயங்குதுட்டா அல்ஹம்துலில்லாஹ். அவங்க சொல்லுவாங்க, மத்தவங்க கேட்டு நடப்பாங்க. ஆனா அங்க 2 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. யாரு சொல்றதமா கேட்கறதுன்னு இப்ப பிரச்சனை வரும். இல்லையா? இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடியது. அல்லாஹ் தஆலா அதனாலதான் சொல்றான், அல்லாஹ் ஒருவனை தவிர வேற கடவுள் இருந்திருந்தா, இந்த உலகத்தோட இந்த அமைப்போட ஒழுங்கமைப்பெல்லாம் சீர்குலைஞ்சு போயிருக்கும். அதனால இவர்கள் பொய்யான வர்ணனையில இருந்து, இவங்களுடைய பொய்யான பேச்சுக்கள்ல இருந்து, அர்ஷுக்கு உரியவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான்ல, அவன் புனிதமானவன், களங்கமற்றவன், பரிசுத்தமானவன் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமா சொல்லிட்டு 23வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், எவன் தன்னுடைய செயல்கள்ல பதில் சொல்ல வேண்டிய உள்ளவங்கிறத நினைச்சு மற்றவர்கள் அனைவரும் பதில் சொல்ல வேண்டியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அவன் இருக்கான்ல தன்னுடைய செயலுக்கு யாரு முன்னாடி பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் ஏன் அவன்கிட்ட போய் நம்ம ஏன்டா அல்லாஹ் நீ இதை செஞ்ச? நீ இப்படி செஞ்சிருக்கலாம்ல நம்ம போய் கேள்வி கேட்க முடியுமா? அவன் யாரு முன்னாடி பதில் சொல்ல வேண்டிய தேவையோ அவசியமோ எதுவும் கிடையாது. ஆனா படைப்பினங்கள் அனைத்தும் அவனுக்கு முன்னாடி பதில் சொல்ல வேண்டியவங்க. நீ ஏன் போன? நான் உனக்கு இவ்வளவு அறிவுரை கொடுத்தேன்ல, என்னிடமிருந்து வழிகாட்டுதலை கொடுத்தேன்ல, நான் ஒருத்தன் சொன்னேன்ல, உனக்கு காது இருந்துச்சுல கேட்கறதுக்கு, கல்பு இருந்துச்சுல சிந்திக்கிறதுக்கு, சிந்திக்கலையா? உன் கல்புல பூட்டா போட்டிருந்துச்சு அவங்க கேட்பான். அப்போ நீங்க அனைவரும் அவனுக்கு முன்னாடி பதில் சொல்லக்கூடியவங்கிறத நினைச்சு வாழுங்க. அவனை விட்டு மற்ற கடவுள்களை நீ ஏற்றுக்கொண்டீர்களா? நபியே இவங்கிட்ட சொல்லுங்க. இப்படி அல்லாஹ்வை விட்டுட்டு மற்றவைகளை கடவுள்களா எடுத்துட்டு இருக்கிறாங்கல்ல, தெய்வங்களா எடுத்துக்கிட்டாங்கல்ல, அவங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு எடுத்துக்கிட்டாங்கல்ல, நபியே அவங்ககிட்ட சொல்லுங்க. உங்களுடைய சான்று கொண்டு வாங்க அதுக்கு. அதுக்கு என்ன சாட்சி? அதான் உங்களுக்கு கடவுள்ன்றதுக்கு இந்த இந்த வேதம் இருக்குல்ல, இது இருக்குது. இதுல நாம் வாழும் காலத்தை சார்ந்தவர்களும் அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் எனக்கு முன் சென்று போன மக்களுக்கும் அறிவுரை வழங்கிய வேதங்களும் இருக்குது. இருந்தாலும் பெரும்பாலான மக்கள் உண்மையை புரியாதவர்களா இருக்கிறாங்க. எனவே அவர்கள் முகம் திருப்பி செல்பவர்களா இருக்கிறாங்க. இந்த வேதம் மட்டும் இல்ல நமக்கு வந்தது. இதுக்கு முன்னாடியே நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதத்தை கொடுத்திருக்கான், தூதர்களை கொடுத்திருக்கான். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டு பாருங்க. அல்லாஹ்வை விடுத்துட்டு இந்த கடவுள்கள் உங்களுக்கு உதவி செய்தா? அதுக்கு ஏதாச்சும் இது கடவுளுங்கிறதுக்கு ஏதாச்சும் சான்று இருக்குதா? ஒண்ணுமே இல்ல. நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிஸ்டரி கூட பார்த்தோம் இல்லையா? அதுல பார்த்துக்கிட்டே வரையில சாமிரி என்ன செய்றான், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் போய் சந்திக்க போகல, இங்க இருக்கிற நகையெல்லாம் வாங்கி ஒரு காலக்கன்றை செஞ்சுட்டான். அவன் கையில ஒரு மண்ணை ஒண்ணு வச்சிருக்கான், அதை தூக்கி போட்டான், அது பேண்டு கத்துச்சு. அதை தவிர வேற ஒண்ணுமே இல்ல அதுல. அது திருப்பி பேசல. அது அது அட்லீஸ்ட் இந்த நார்மல் மாடு மாதிரி பால் கறந்துச்சா? அது நடமாடுச்சா? ஏதாவது செஞ்சுச்சா? ஒண்ணும் இல்ல. கடவுள்னு சொல்லிட்டான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒண்ணுமே செய்ய இயலாதத எப்படி நீங்க கடவுள்னு சொல்லுவீங்க? அது நீங்க கூப்பிட்டா பதில் சொல்லுதா? முழிச்சு பாக்குதா? ஒண்ணுமே இல்லையேப்பா. சிந்திக்கவே மாட்டீங்களா? உங்களுக்கு அதுக்கு என்ன சான்று இருக்கு?
நீங்க வாழ்ற காலத்துல சான்று இருக்கா, இல்ல முன்னாடி உள்ள மக்கள்கிட்ட சான்று இருக்கா? எதுவுமே இல்லையே. அப்படி இருந்து உண்மையை புரியாத மக்களா இருக்கிறீங்களே, உங்ககிட்ட வந்த நேர்வழியை பார்த்து முகம் திருப்பி செல்லக்கூடியவர்களா இருக்கிறீங்களே, உங்களுக்கு தானே கேடுங்கிறத ஏன் புரியாம இருக்கீங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்றான். சொல்லிட்டு நமக்கு முன்னாடி நம்ம இடத்துல எந்த தூதரிடத்தில் நிச்சயமா என்னை தவிர வேற இறைவன் இல்ல, என்னையே நீங்க அடிப்பணிய வேணும்ன்ற வகையின் மூலம் நாம தான் அறிவித்தோம். நமக்கு மட்டும் இல்ல, நமக்கு முன்னாடி உள்ள தூதருக்கும் அதே கட்டளை தான். நபியே, இந்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க, அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனுக்கு ஈடு இல்ல, அவனுக்கு இணை இல்ல, அவனுக்கு கூட்டு யாருமே தேவைக்கு கிடையாது. அதனால அல்லாஹ் ஒருத்தனைத்தான் அடிப்பணிய வேணும்னு உங்களுக்கு மாதிரியே உங்களுக்கு முன்னால் உள்ள தூதர்களுக்கும் இதே செய்தியைத்தான் நம்ம அனுப்பணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 25வது வசனம் வரைக்கும் சொல்றான். 26வது வசனத்தை படிங்க. கருணை மிக்க இறைவனாகிய ரஹ்மானுக்கு பிள்ளைகள் உண்டு என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அவன் மிக தூய்மையானவன். உண்மையில் அவர்கள் வானவர்கள், அடியார்கள் ஆவர். அவர்களுக்கு கண்ணியம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அவனது திருமுன் யாதொரு வார்த்தையும் மீறி பேசுவதில்லை. அவனது கட்டளை எதுவோ அதன்படியே செயல்படுகின்றார்கள். அவர்களுக்கு முன் உள்ளவற்றையும் அவன் அறிகின்றான். அவர்களுக்கு மறைவாக இருப்பவற்றையும் அவன் அறிகின்றான். அவர்கள் யாருக்கும் பரிந்துரை செய்வதில்லை. எவருக்காக பரிந்துரை செய்வதை அல்லாஹ் விரும்புகின்றானோ அவர்களுக்காக தவிர. மேலும் அவர்கள் தன்னுடைய அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வே என்று நானும் ஒரு கடவுள்தான் என்று அவர்களில் எவரேனும் கூறினால் அவருக்கு நாம் நரகத்தினுடைய தண்டனையை கொடுப்போம். கொடுமையாளர்களுக்கு நாம் கொடுக்கும் கூலி இதுதான். நபியின் கூற்றை நிராகரித்தவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வானங்கள் பூமி அனைத்தும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருந்தன. பிறகு அவற்றை நாம் தனித்தனியாக பிளந்தோம். ஒவ்வொரு உயிரினத்தையும் தண்ணீரிலிருந்து நாம் படைத்தோம். நமது இந்த படைப்பு திறனை அவர்கள் ஏற்க மாட்டார்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ நபியை பார்த்து சொல்றான், நபி இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு முன்னால் வந்தவங்களுக்கும் நம்ம வகையை அறிவிச்சு அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனுக்கு தான் அடிப்பணியணுங்கிற விஷயத்த சொன்னோம். இப்போ 26வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த கருணை மிக்க இறைவனாகி அவனுக்கு பிள்ளைகள் உண்டுன்னு இவங்க சொல்றாங்களே, அந்த பிள்ளைங்களை எல்லாம் விட்டு பிள்ளைங்கள் பெத்துக்கிறது, மனைவி வச்சுக்கிறது, வாரிசுகள் வேணுங்கிறது, இதெல்லாம் விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவனா இருக்கான். உண்மை என்ன தெரியுமா? அவன்கிட்ட இருக்கிற அவர்களுடைய அடியார்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் வானவர்கள். அவங்க அல்லாஹ்வுடைய பிள்ளைங்க கிடையாது. அவங்களுக்கு கண்ணியம் அளிக்கப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பணியை செய்வதற்காக கட்டளையிட்டு அவன் வச்சிருக்கான். அது அவனோட பிள்ளைங்களே கிடையாது, வானவர்கள், தேவதைகள், இறைவனின் குமாரர்கள். அப்படி சொல்றதெல்லாம் இருந்து அவன் பரிசுத்தமானவன், அவனுக்கு பிள்ளைங்கள் தேவையில்லை அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி 27வது வசனத்துல சொல்றான், அவனுக்கு முன்னாடி எந்த வார்த்தையும் அவங்க மீறி பேச மாட்டாங்க. அவனது கட்டளை எதுவோ அதன்படிதான் செயல்படுவாங்களே தவிர அதுக்கு தோதுவா அல்லாஹ் தஆலா ஏன் இப்படி செஞ்சுட்டான், ஏன் அல்லாஹ் இப்படி செஞ்சிருக்கலாம்ல, இப்படி எல்லாம் எந்த ஒரு பேச்சும் பேசவே மாட்டாங்க. அவங்களுடைய கட்டளை என்னவோ அதை செஞ்சுட்டு அழகா போகக்கூடிய மக்கள், அந்த படைப்புகள், அந்த வானவர்கள். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய பிள்ளைகள்னு சொல்லி பேசக்கூடாது. அதை விட்டு அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன். அது மட்டும் இல்ல, 28வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு முன்னாடி உள்ளத அவர்கள் அறிகிறார்கள், அவர்களுக்கு மறைவா இருக்கக்கூடியதை அவர்கள் அறிய மாட்டார்கள், அறியார்கள் இல்ல, அவன்தான் அறிவான். அவர்கள் யாருக்கும் பரிந்துரை செய்யவும் மாட்டாங்க. யாருக்கு அல்லாஹ் அனுமதிக்கிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க பரிந்துரை செய்வார்களே தவிர, மேலும் அவனுடைய அச்சத்தால நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, பயந்து. அவங்க இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சிலருக்கு சொல்லியிருக்காங்கல்ல, அல்லாஹ்வுக்கு யார் இந்த மார்க்க கல்வியை தேடி போறாங்களோ அவர்களுக்கு வானில் உள்ள மலக்குகள் எல்லாம் துவா செய்கிறார்கள், கடலில் உள்ள கடல்வாழ் ஜீவராசிகள் அனைத்தும் துவா செய்கின்றன. இப்படி அல்லாஹ் தஆலா யாருக்கு அனுமதிக்கிறானோ அவர்களுக்கு மட்டுமே துவா செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யார் தொழுகையை அந்த அந்த ஐங்கால தொழுகையும் நிறைவேற்றி விட்டு அந்த தொழுகையை நிறைவேற்ற அந்த இடத்துல இருந்து
அவங்க துவா செய்யறாங்களோ திக்ர் செய்யறாங்களோ அவங்க எழுந்து போற வரைக்கும் அவங்களுக்காக சில மலக்குகளை சாட்டியிருக்கான். அவங்க அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களா இருக்காங்க. இப்படி அல்லாஹ் எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கானோ அந்த இடத்துலதான் பரிந்துரை செய்வாங்களே தவிர அதை தவிர அவங்க இஷ்டத்துக்கு அவங்க விருப்பத்துக்கு எந்த ஒன்றையுமே செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட படைப்புகள் தான் இந்த மலக்குகள். அவங்க அல்லாஹ்வுடைய பிள்ளைங்க கிடையாது. அது மட்டும் இல்ல, அவங்களே அல்லாஹ்வுடைய அச்சத்தால பயத்தால நடுங்கி போய் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களை பிள்ளைங்கன்னு சொல்லாதீங்க. அடுத்து அல்லாஹ் 29வது வசனத்துல சொல்றான், அல்லாஹ்வை என்று நானும் கடவுள்தான் என்று அவர்கள யாராச்சும் சொல்லி இருந்தா அவருக்கு நம்ம நரகத்துடைய தண்டனையை கொடுப்போம். கொடுமையாளர்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய கூலி இதுதான். அப்போ அல்லாஹ் கூட நாங்க பக்கத்துல இருக்கோம், இந்தந்த பணிகள்லாம் செய்யறோம். எவ்வளவு வானத்துக்கு போறாங்க, கீழே வர்றாங்க, மிக பிரமாண்டமான பணியெல்லாம் செய்யறாங்க. அப்படி இருக்கிறவங்க நானும் இறைவனோட இணைதான்னு அவங்க சொன்னா, இப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு படைப்புகளும் அவர்கள் இல்லை. அப்படி சொன்னா நம்ம அவங்களுக்கு நரகத்துடைய கடுமையான தண்டனையை தான் கொடுப்போம். இதுதான் அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது மிகப்பெரிய அநியாயம். அல்லாஹ் சூரா லுக்மான்ல சொல்லி காட்டுறான். மிகப்பெரிய கொடுமை இந்த வசனத்துல இப்ப நம்ம பாக்குறோம். இப்படிப்பட்ட கொடுமைக்காரர்களுக்கு கூலி நரகம்தான். அல்லாஹ்தால எவ்வளவு தெளிவா சொல்றான். இவ்வளவு தெளிவா இருந்தும் அவங்கவுங்க லாங்குவேஜ்ல இருந்தும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற செயலை செய்யலாமா? நம்மளே சிந்திச்சு பார்ப்போமே. நம்ம ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்போமே. ஒரு முஸ்லிமா இருக்கும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற செயல்ல ஈடுபடலாமா? அல்லாஹ்வை விட்டுட்டு அடுத்தவங்கள்ட்ட உதவி தேடலாமா? புள்ள கேட்கலாமா? பரீட்சையில பாஸ் ஆகணும்னு கேட்கலாமா? விசா வரணும்னு கேட்கலாமா? பரக்கத்து செய்யுங்கன்னு கேட்கலாமா? தொழில் அபிவிருத்தியை கொடுங்கன்னு கேட்கலாமா? அல்லாஹ்வை விட்டுட்டு வேற யார்ட்டையாச்சும்? இது முஸ்லிம்களுக்கு உள்ளதுன்னா நிராகரிப்பாளர்கள் பாருங்க, அல்லாஹ்வை விடுத்துட்டு அடுத்த தெய்வங்களை கடவுள்களா ஏற்றுக்கொண்ட மக்களை பாருங்க, எல்லாமே அங்க போய் தான் சரணடைறாங்க. அல்லாஹ் அதனாலதான் அவங்கள்ட்ட சொல்லி காட்டுறான், பாருங்க அது கேட்கக்கூடிய சக்தி இல்லை, பார்க்கக்கூடிய திறனும் இல்லை, எந்திரிச்சும் வராது, நீங்க சொல்ற எதுவுமே அதுக்கு போகாது, ஒரு பதிலும் சொல்லாது. அப்படி இருந்து நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? எல்லாவற்றுக்கும் ஆற்றலுள்ள ஒருத்தன் இருக்க, அவனை விட்டுட்டு உங்க கைகளால் செய்தது எந்த ஒண்ணுமே பார்க்க கேட்க முடியாதது அதையா உங்களுடைய கடவுளா எடுத்துக்கிட்டீங்க? நான் கொடுத்த அறிவை வச்சு நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சவங்க எல்லாம் இருக்கீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறான். எவ்வளவு அழகான தெளிவான வசனங்கள் பாத்தீங்களா? இதெல்லாம் நம்ம முஸ்லிம்களுக்கு மத்தியில நடக்கிற அனாச்சாரங்களை பித்அத்துக்களை தடுக்கிறதா, இல்ல முஸ்லிம் அல்லாதவர்களை, முஸ்லிம்டா கட்டுப்பட்டவன், யாருக்கு கட்டப்பட்டவன்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன். முஸ்லிம்டா அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடியவன். சரி, இந்த மக்கள்கிட்ட சொல்றதா? இதெல்லாம் விட்டு போட்டு அல்லாஹ்டா யாரு, அப்படி ஒருத்தன் இல்ல, இந்தா இருக்கு எங்க கண்ணு முன்னாடின்னு சொல்லிட்டு பல தெய்வ கொள்கையில இருக்கவங்கள்ட்ட போய் ஊரிரை கொள்கையை சொல்றதா? எங்க சொல்றது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க இந்த இடத்துல சொல்லி காட்டுறான்னு, யாரெல்லாம் அல்லாஹ்வை விடுத்துட்டு அவனுக்கு இணையா நானும் கடவுள்னு சொல்லக்கூடியவர்களா இருந்தா, மலக்குகள் அப்படி சொல்லவே இல்லை, சொல்ல மாட்டாங்க. அப்படி யாராச்சும் சொன்னா அவங்களுக்கு கடுமையா தண்டனை கொடுப்போம். இப்படிப்பட்ட கொடுமையாளர்களுக்கு கூலி இதுதான் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, இந்த நபியின் கூற்றை நிராகரித்தவர்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இந்த நபி எதை சொல்றாரு? அல்லாஹ் ஒருத்தன் சொல்றாரு, அவனுக்கு இல்லை இணை இல்லைங்கிறாரு. அவருக்கு அல்லாஹ் அந்த சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு குழந்தை இல்லைங்கிறாரு. வாரிசுகள் தேவையில்லைன்னு சொல்றாரு. அவனை மட்டும்தான் வணங்கணுங்கிறாரு. அவங்கிட்டதான் உதவி தேடணுங்கிறாரு. ஈய்யாக நஅ்புது, அல்லாஹ் நாங்கள் உன்னை வணங்கிறோம். வ ஈய்யாக நஸ்தஈன், அல்லாஹ் உன்னிடமே உதவி தேடுகிறோம். உன்னைய தவிர யாரையும் வணங்க மாட்டோம், உன்னை தவிர யார்ட்டையும் உதவி தேட மாட்டோம்ன்ற ஒரு மூல மந்திரத்தை டெய்லி ஒரு நாளைக்கு பரவான தொழுகையில 17 தடவை சொல்லிட்டு எப்படி அடுத்தவங்கள்ட்ட போய் உதவி தேடுறது? அல்லாஹ் தஆலா தான் கேக்குறான். நபியின் இந்த நபியுடைய இந்த சொல்ல இந்த மக்கள் சிந்திச்சு பார்க்க மாட்டாங்களா? வானம் பூமி அனைத்தும் ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்து இருந்துச்சு. எவ்வளோ பெரிய சயின்ஸ்! இதை எங்க போய் படிக்கிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்பியா
30வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த வானம் பூமி எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து எல்லாம் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிருந்துச்சு. அத ஒண்ணு அந்த அந்த ஒவ்வொன்றையும் பிரிச்சு அவற்றை தனித்தனியா நாம தான் பிளந்தோம். ஒவ்வொரு உயிரினத்தையும் நம்ம எதுல இருந்து படைச்சோம் தெரியுமா? தண்ணீர்ல இருந்து படைச்சோம். இன்னும் ஆய்வுகள் இருக்கு. இன்னும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தண்ணீர்ல இருந்து தான் ஒவ்வொன்னையுமே படைச்சோங்கிறோம். வேற மூலப்பொருளே கிடையாது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏகப்பட்டது இன்னும் கண்டுபிடிக்காம இருக்குது. இன்னும் தண்ணியில இருந்து என்னென்ன அல்லாஹ் கண்டுபிடிச்சிருக்காண்டு. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தெளிவான ஒரு உண்மைய இந்த மனிதர்கள் சிந்திக்க வேணுங்கிறதுக்காக சொல்லி காட்டுறான். நம்ம என்ன செஞ்சோம்? இந்த பூமியை நாம தான் பிளந்தெடுத்து வானம் தனியா பூமி தனியா ஒவ்வொன்றையும் தனித்தனியா ஆக்கணும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு உயிரினத்தினையுமே தண்ணியில இருந்துதான் படைச்சோம். அந்த படைப்பு திறனை அவர்கள் ஏற்க மாட்டார்களா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எவ்வளவு அழகான பேச்சு, எவ்வளவு அழகான கூற்று பார்த்தீங்களா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 31வது வசனம் படிக்கணும். மேலும் பூமியில் நாம் மலைகளை ஊன்றி வைத்தோம், அவர்களோடு அது சாய்ந்து விடாமல் இருப்பதற்காக. மேலும் அதில் அகன்ற சாலைகளையும் அமைத்தும், மக்கள் தங்கள் பாதைகளை அறிந்து கொள்வதற்காக. மேலும் வானத்தை பாதுகாக்கப்பட்ட ஒரு கூரையாகவும் அமைத்தோம். ஆயினும் அவர்கள் பேரண்டத்தில் உள்ள சான்றுகளை கவனிப்பதே இல்லை. இரவையும் பகலையும் ஏற்படுத்தியவனும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தவனும் அந்த அல்லாஹ்தான். அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு மண்டலங்களில் நீந்தி கொண்டிருக்கின்றன. நபியே, நாம் உமக்கு முன்னரும் எவருக்கும் நிரந்தர வாழ்வை கொடுக்கவில்லை. எனவே நீர் இறந்துவிட்டால் இவர்கள் மட்டும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்களா? ஒவ்வொரு உயிரினமும் மரணத்தை சுவைத்தே தீரும். மேலும் நல்ல கெட்ட நிலைமைகளை தந்து நாம் உங்களை சோதித்துக் கொண்டிருக்கின்றோம். பிறகு நீங்கள் நம்மிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ பெரிய விஞ்ஞான அறிவியல் உண்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லிக்கிறான் பாருங்க, சொல்லி காட்டுறான் பாருங்க. இந்த வானம் பூமி எல்லாம் ஒன்னா இருந்துச்சு, அதை பிளந்து அதை தனித்தனியாக்குனவன் நாம தான் ஒன்னையும் தண்ணீர்ல இருந்து படைக்கிறோம். நம்மளுடைய படைப்பு திறனை ஒவ்வொன்னையும் அவங்க பார்க்கட்டும். அது மட்டும் இல்ல, இந்த பூமியை சுத்தி பாருங்க, மலைகளை யாரு நட்டு வச்சான்னு சொல்லிட்டு, அந்த மலைகளை நாம தான் முளைகளா அங்க நட்டு வச்சிருக்கோம். ஏன் தெரியுமா? இந்த பூமி அப்படியே சுத்திக்கிட்டு வரையில அது சாஞ்சிராம இருக்க. மலைகளை ஆய்வு பண்ணவங்க சொல்றாங்க, அதனுடைய ரூட் எவ்வளவு தூரம் போகுது தெரியுமா? அதனுடைய லேயர் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அது மட்டும் இல்ல, நீங்க நடந்து போறீங்கல்ல, இன்னைக்கு கார்ல போறீங்கல்ல, விமானத்துல போறீங்கல்ல, அந்த சாலைகளை எல்லாம் அமைத்து கொடுத்தது யாரு? நாம தான் அந்த பாதைகளை உங்களுக்கு அழகான முறையில அமைச்சு கொடுத்துருக்கோம். நீங்க உங்களை பாதைகளை அறிந்து உங்க வீடு, உங்க நாடு, உங்க ஊரு எங்க இருக்கு அழகா போறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். என்னைக்காச்சும் அந்த பாதையில ரோட்ல போகும்போது யாரெல்லாம் இந்த பாதை நீ அமைச்சு கொடுத்ததா நன்றி செலுத்தியிருக்கோமா? இன்ஷா அல்லாஹ் நம்ம ரோட்ல போகையில, நம்ம தெருவுல போகையில, நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம போகையில நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்களேன். இந்த மலைகளை எல்லாம் ஏன் நான் படைச்சு ஊண்டி வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இந்த பூமி சுத்தியில சாஞ்சிடக்கூடாது, நிம்மதியா நீங்க இருக்கணும். இந்த அகன்ற பாதைகளை சாலைகளை நம்ம அமைச்சு கொடுத்தோங்கிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், எல்லா புகழும் உனக்கு யா அல்லாஹ். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வானத்தை பாதுகாக்கப்பட்ட கூரையா நம்ம உங்களுக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் சூரா நபால சொல்லையில அந்த ஒளிரும் விளக்கு கொண்டு வந்து முதல் வானத்தை அலங்கரிச்சிருக்கோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். அப்ப அல்லாஹ்வுடைய படைப்புகள் ஒவ்வொன்னையும் பாருங்க. இந்த பேரண்டத்துல இருக்க சான்றுகளை நீங்க கவனிக்கிறதே இல்லையா? பாருங்க, எவ்வளோ பெரிய வானம், அதுல எவ்வளவு அழகான நட்சத்திரங்கள், அதுல அழகான முறையில நிலவு அல்லாஹ் அமைச்சிருக்கான். இரவ பகல அல்லாஹால ஏற்படுத்தி இருக்கிறான். சூரியனை சந்திரனை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அந்த அல்லாஹ் தான் ஒவ்வொன்றுக்கும் அதற்குரிய மண்டலங்கள்ல, அதற்குரிய பால்வெளியில, அதற்குரிய இடங்கள்ல நீந்தி வர செஞ்சிருக்கான். ஒண்ணு முந்தாது. எவ்வளோ பெரிய சயின்ஸ் அறிவியல் உண்மைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தை படைச்சதை பாரு, பூமியை பாரு, நிலவை பாரு, நட்சத்திரங்களை பாரு, கோள்களை பாரு. ஒவ்வொன்னையும் அதோடைய வழிகள்ல வச்சிருக்கோம். கட்டுப்படுத்தி இருக்கிறது யாரு? எந்த நாட்டு கவர்மெண்ட், எந்த நாட்டு அரசன் அதை கண்ட்ரோல் பண்ண வச்சிருக்கான்? இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இதெல்லாம் நீங்க சிந்திக்க மாட்டீங்களாப்பா? இதெல்லாம் நீங்க சீர்தூக்கி பார்க்க மாட்டீங்களா?
உங்களுடைய விஷயத்தையே வீணானதுலயா கழிச்சிட்டு இருப்பீங்க? அடிச்சு பாருங்க அல்லாஹ்வுடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு இன்னும் எத்தனையோ கோள்கள் முதல்ல 7ண்டாங்க, அப்புறம் 9ண்டாங்க, இப்ப 10 11ங்கிறாங்க, இன்னும் எவ்வளவோ இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏராளமான அறிவியல் உண்மைகளை அல்லாஹ்வுடைய வேதத்துல சொல்றான். அதை ஆய்வு பண்ண வேண்டிய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதுல இது கொஞ்சம் தான் அல்லாஹ் சொல்றான். இந்த ஒவ்வொன்றையும் நீங்க சிந்திச்சு பாருங்க நபியே. நாம தான் உங்களுக்கு முன்னாடியும் எவருக்கும் இந்த மனிதர்களை படைச்சோம்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த படைச்சோம்ல, இன்னைக்கு வரைக்கும் இருக்குல்ல, இனிமேல் உலகம் முடியிற வரைக்கும் இருக்குல்ல, இந்த எல்லாருக்கும் யாருக்குமே நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கவே இல்லை. நீங்களே இறந்து போயிருவீங்க. யாரை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்? ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்திற்கு அருட்கொடையா வந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே உமக்கு முன்னாடியும் யாருக்கும் நிரந்தர வாழ்க்கையை கொடுக்கவே இல்லை. நீங்களும் இறந்துதான் போவீங்க. இவர்கள் மட்டும் என்னைக்கு வாழ்ந்திருப்பாங்களா? இவங்களும் மரணிக்கத்தான் போறாங்க. ஒவ்வொரு உயிரினமும், இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினமே மரணத்தை சுவைத்தே தீரும். மரணம் அதை அடைஞ்சே தீரும். அவங்க மரணித்தே ஆவாங்க. அவங்களுடைய நல்ல கெட்ட நிலைமைகளை தந்து நம்ம அவர்களை சோதிக்கிறோம். பிறகு நீங்கள் எல்லாரும் எங்க வரணும்? நம்மிடம் கொண்டு வரப்படுவீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, துர்ஜஊன், நம்மிடமே, என்னிடமே நீங்கள் அனைவரும் திருப்ப கொண்டு வரப்படுவீர்கள். அப்ப யாருமே உயிரோட இல்ல, இருக்க மாட்டாங்க. இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்பட அனைவரும் மரணத்தை சுவைத்தே தீருவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ரஹ்மான் சொல்றான், அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர, அவனை தவிர எல்லாம் அழிந்துவிடும். அரசர்கள் எங்கே? நான் நெஞ்சில மாறுதட்டு பேசி காலரை தூக்கி விட்டு பேசின அந்த முகங்கள்லாம், அந்த அறிஞர்கள்லாம், அந்த அரசர்கள் எல்லாம் எங்கே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான் நாளை மறுமை நாள்ல. எல்லாம் அழிக்கப்பட்டுரும். எல்லாம் மரணத்தை சுவைத்தே தீரணும். அதனால உங்களுடைய நல்ல விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய நிலைமை நல்லதா இருக்கும். கெட்ட விஷயங்களை செஞ்சு அல்லாஹ்வுக்கு நிராகரிச்சு உதாசீனப்படுத்தி இந்த வாழ்க்கைய உங்களுக்கு கொடுத்த அழகிய சந்தர்ப்பத்தை வீண்லையும் விளையாட்டுலையும் கழிச்சீங்கன்னா உங்களுக்கு கேடுதான்ங்கிறத முந்தைய வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்ல, மறுமை நெருங்கி விட்டது. ரெடியாவுங்க, தயாராகுங்க, அலட்சியமா இருக்காதீங்க. அலட்சியமா இருக்கிறதுக்காக உங்களை படைக்கல. உங்களுடைய படைப்பின் நோக்கம் என்னான்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க, விளங்கிக்கோங்க, படிங்க, அதன்படி செயல்படுங்க. அல்லாஹ் அழகிய வழிகாட்டுதலையும் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அவன்றது நேரடி கைடன்ஸ் ஆன அல்லாஹுடைய வேதத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கும் போது இதையெல்லாம் அழகிய முறையில் சிந்திச்சு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விஷயத்தில், அல்லாஹுக்கு பொருத்தமான விஷயத்தில் செலவழிக்கக்கூடியவர்களாக, அந்த அல்லாஹ் ஒருத்தனுக்கு நம்பி அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காமல் அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்லடியார்களாக நாம இருக்கணும்னு சொன்னா அல்லாஹுடைய வேதங்களை படிக்கிறோம், அவனுடைய தூதருடைய வழிகாட்டல் படி அதையும் நம்ம விளங்கி கொண்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து பாவங்களிலிருந்தும் இருந்தும் நம் அனைவரையும் பாதுகாப்பான். யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் உனக்கு முற்றிலும் வழிபட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பாயாக. எங்களுடைய வாரிசுகளையும் சேர்த்து வைப்பாயாக. எங்கள் உற்றார் உறவினர்கள், எங்களுடைய நண்பர்கள் அனைவரையும் அல்லாஹ் எங்கள் ஊர் மக்களையும் இன்னும் வலினான முஸ்லிமான அனைத்து ஆண் பெண்களையும் யா அல்லாஹ் அவர்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னித்து நீ பொருந்திக் கொள்வாயாக. உன்னுடைய பொருத்தத்தை தந்தருவாயாக. உனக்கு நன்றி உள்ள அடியார்களாக நீ எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.